வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷ். வெள்ளை மாளிகையின் பளபளப்பான மரபு தளத்தில் இன்று ஒரு வரலாறு எழுதப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புன்னகையுடன் கைகுலுக்குகிறார். அவர் முன் நிற்பவர் ஒரு காலத்தில் அமெரிக்க ராணுவ சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தவர். சிரியாவின் முன்னாள் பயங்கரவாத அமைப்பு தலைவர். இன்று அந்த நாட்டின் இடைக்கால ஜனாதிபதியாக வெள்ளை மாளிகையின் கதவுகளை தட்டுகிறார். அவர்தான் அஹ்மத் அல் ஷாரா. இது வெறும் அரசியல் காட்சி அல்ல. இது ஒரு நாட்டின் இருண்ட காலத்திலிருந்து வெளிச்சத்திற்கான பரிணாமத்தின் காட்சி. ஒரு மனிதனின் பயணத்தை விட இது ஒரு நாடு எவ்வாறு தன் திசையை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதற்கான வாழும் சாட்சியம். அஹ்மத் அல் ஷாரா பெயர் கேட்டால் உலக உளவுத்துறை அமைப்புகளுக்கு ஒரு காலத்தில் அதிர்ச்சி ஏற்படும். ஈராக் போரின் போது அமெரிக்க படையினரால் கைது செய்யப்பட்டு பல ஆண்டுகள் சிறையில் இருந்தவர். பின்னர் விடுதலையானதும் அவர் சிரியாவுக்கு திரும்பி அல் qaய்தாவின் சிறிய கிளையை வழிநடத்தியவர். அமெரிக்கா அவரது தலைக்கு $5 மில்லியன் சன்மானம் அறிவித்தது. ஆனால் விதியின் சதுரங்கம் வித்தியாசமானது. அந்த பயங்கரவாத தலைவர் என்று சிரியாவின் தலைமை ஆசனத்தில் ஜனாதிபதியாக அமர்ந்திருக்கிறார். அவரை ஒரு காலத்தில் கட்டுப்படுத்த வேண்டிய அச்சுறுத்தல் என்று பார்த்த அமெரிக்கா இன்று அவரை மத்திய கிழக்கு நிலைப்பாட்டின் திறவுகோல் என்று வர்ணிக்கிறது. இது சாத்தியமா என்று கேட்கலாம். ஆனால் மத்திய கிழக்கில் சாத்தியமற்றது என்ற சொல் அகராதியில் இருந்து எடுக்கப்பட்டு விட்டது. ஒவ்வொரு தசாப்தத்திலும் அங்கு வரலாறு தன்னை மறுபடியும் எழுதி கொள்கின்றது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அஹ்மத் அல் ஷாராவை பற்றி கூறிய ஒருவரை கடினமான நபர், ஆனால் போராளி. அந்த இரண்டு சொற்கள் தான் இந்த உறவின் அடித்தளம். ட்ரம்ப் தன் வெளிநாட்டு அரசியலில் பாய்ந்தவர்களை அல்ல, போராடியவர்களை மதிப்பவர். அதனால் தான் அவர் ஷாராவை பற்றி ஒரு தனி மரியாதையுடன் பேசுகின்றார். ஷாரா டிசம்பரில் அசாத்தை அகற்றி ஆட்சிக்கு வந்ததும் அமெரிக்கா உடனே தன் பார்வையை மாற்றிக் கொண்டது. பழைய எதிரி இனி நண்பர். சிரியாவுக்கான புதிய பாதை அமெரிக்க கைகளில் தொடங்கியது. அடுத்து வந்தது தடை நீக்கம். அதன் மூலம் ஒரு பொருளாதார சுவாசம். அமெரிக்கா அசாத் காலத்தில் விதித்திருந்த கடுமையான பொருளாதார தடைகள் இப்போது மெதுவாக நீக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் சிரியாவுக்கு வங்கி பரிவர்த்தனைகள் திறக்கப்பட்டுள்ளன. உலக வங்கியிடமிருந்து கடன் பெறும் வாய்ப்புகள் கிடைத்துள்ளன. மீள் கட்டுமானம் தொடங்குவதும் நிலை வந்துள்ளது. ஒரு நாட்டின் வீழ்ச்சிக்கு பின் மீண்டும் எழுவது எவ்வளவு கடினம் என்பதை அறிந்தவர்கள் மட்டுமே இதன் அர்த்தத்தை உணர முடியும். உலக வங்கியின் மதிப்பீடு சிரியா மீள் கட்டுமானத்திற்கு குறைந்தபட்சம் $216 பில்லியன் தேவை. அந்த எண்ணிக்கையை ட்ரம்ப் தன் பேச்சில் ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட், அதாவது பழமைவாத மதிப்பீடு என்று சொல்லி சிரித்தார். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் இருந்தது உலக அரசியலின் நிதி சதுரங்கம். ஷாரா தற்போது அமெரிக்காவுடன் மட்டுமல்ல, முன்னாள் எதிரிகளான ரஷ்யா, துருக்கி கூடவே இஸ்ரேலுடனும் புதிய சமநிலை முயற்சியில் இறங்கியுள்ளார். அவர் விரும்புவது சிரியாவை உலகின் மையத்தில் மீண்டும் நிறுத்துவது. இதற்காக அவர் மேற்கொண்ட பெரிய நடவடிக்கை அல் qaய்தா தொடர்பை முற்றிலும் துண்டித்தல். 2017 அவர் தலைமையில் இருந்த ஹயாத் டாக்ரீர் அல் ஷாம் அமைப்பு அல் qaய்தாவுடன் தனது நெருக்கத்தை பிரித்துக் கொண்டது. அந்த தீர்மானம் இப்போது ஷாராவை வெள்ளை மாளிகையின் வாசலுக்கு கொண்டு வந்திருக்கிறது. அவரது இந்த பயணத்தின் போது அமெரிக்கா தலைமையிலான IS எதிர்ப்பு கூட்டணியில் சிரியா மீண்டும் இணைகின்றது. இதுவே ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு பெரிய அரசியல் வெற்றி. ஏனெனில் ஒரு காலத்தில் IS உருவான அதே மண்ணில் தான் இன்று அதற்கு எதிராக கைகோர்க்கப்படுகிறது. அது உலகத்திற்கு ஒரு செய்தி. நாட்டின் எதிரிகள் கூட மாற்றமடையலாம். சில நாட்களுக்கு முன் ஐக்கிய நாடுகள் சபையின் தடைகள் பட்டியலில் இருந்து ஷாரா மற்றும் சிரிய உள்துறை அமைச்சர் அனாஸ் கதாப் நீக்கப்பட்டனர். இந்த அறிவிப்பு வெறும் ஆவணமல்ல, அது உலக அரசியலின் மனோபாவ மாற்றத்தின் அடையாளம். இது வருகிறது அடுத்த அறிவிப்பு. அமெரிக்க ராஜாங்க அமைச்சு வெளியிட்ட அறிக்கை சிரிய அரசின் முன்னேற்றத்தை உணர்த்தும் அறிகுறியாக அஹ்மத் அல் ஷாராவை உலகளாவிய பயங்கரவாதிகள் பட்டியலில் இருந்து நீக்குகிறோம் என்கின்றது. இது ஒரு நம்பிக்கையின் சின்னம், ஆனால் அதே நேரத்தில் ஒரு சோதனையும் கூட. இந்த மாற்றம் எவ்வளவு நிலையானது என்பது இன்னமும் உலகம் கேட்கும் கேள்வி. சிரியா இப்போது மீண்டும் எழும் முயற்சியில் உள்ளது. போரால் சிதைந்த நகரங்கள், நொறுங்கிய மருத்துவமனைகள், கல்வி அமைப்புகள், இவை அனைத்தும் மீண்டும் உருவாக வேண்டும். அதற்காகவே ஷாரா அமெரிக்காவிடம் சீசர் தடைகள் என்று அழைக்கப்படும் சட்டத்தை நிரந்தரமாக ரத்து செய்ய கோருகின்றார். 2019 ஆசாத் ஆட்சியின் கொடுமைகளை வெளிப்படுத்திய புகைப்படங்களுக்கு பெயராக வந்த இந்த சட்டம் இன்னமும் சிரியாவின் பொருளாதாரத்தை நிழல் போல் பிடித்துக் கொண்டே உள்ளது. ட்ரம்ப் நிர்வாகம் தற்காலிகமாக அதை நிறுத்தியிருந்தாலும் அது மீண்டும் அமல்படுத்தப்படலாம் என்ற பயம் பொருளாதார வளர்ச்சியை முடக்கி கொண்டிருக்கின்றது. சிரிய அவசர குழுவின் தலைவர் முவாஸ் மொஸ்தபா கூறிய போது, சீசர் தடைகள் என்பது ஒரு நிழல் போன்றது. அது நீங்காமல் இருக்கிறது. அது நீங்காமல் இருக்கும் வரை எந்த முதலீட்டாளரும் சிரியாவை நோக்கி வர விரும்புவதில்லை. இது உண்மை. போரில் களைத்த நாடு இப்போது நிதியளவில் தன் மூச்சை பிடித்திருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்க ஆதரவு கிடைத்தால் மட்டுமே மீள் கட்டுமானம் ஒரு கனவல்ல, நிஜமாகும். மறுபக்கத்தில் நாம் பார்க்க வேண்டிய உள்ளக கலவரங்கள் ஷாராவின் சோதனை.
ஆனால் அரசியலில் ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் பின்னால் ஒரு நிழல் இருக்கும். ஷாரா அரசுக்குள்ள நிழல் மதவெறி வன்முறை. கடந்த ஒரு வருடத்தில் சிரியாவின் பல பகுதிகளில் மத அடிப்படையிலான தாக்குதல்கள், சண்டைகள், பெரும் படுகொலைகள் நடந்தன. அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்துள்ளனர். சிரியாவின் கடற்கரை பகுதிகளிலும் தெற்கிலும் நடந்த இரு பெரிய தாக்குதல்களில் ஷாராவின் கட்டுப்பாட்டிலிருந்து பாதுகாப்பு படைகள் நேரடியாக சம்பந்தப்பட்டதாக செய்திகள் வந்தன. தன் அரசு மீது வந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டு சில அதிகாரிகளை நீதிமன்றத்தில் நிறுத்தி இருப்பதாக டமாஸ்கஸ் நீதிபதிகள் கூறுகின்றனர். ஆனால் இது உலகத்திற்கு போதுமானதா? அதிகாரத்தை பிடித்த பின் மனிதநேயம் மறுக்கப்படுகிறதா என்ற கேள்வி இன்னமும் வலுவாகவே நிற்கின்றது. உலகத்தின் பொறுமைக்கு எல்லை உண்டு என்பது ஷாரா அரசுக்கு தலைக்கு மேல் தொங்கும் கத்தி. அமெரிக்கா தற்போது சிரியாவுக்கு புதிய பங்கை கொடுத்திருக்கின்றது. அது வெறும் பொருளாதார உதவி அல்ல, பாதுகாப்பு ஒத்துழைப்பும் கூட. இன்று சிரியாவின் வடகிழக்கில் உள்ள குர்திஸ் படை SDF அமெரிக்க படைகளுடன் இணைந்து IS இயக்கத்தை எதிர்த்த போரில் செயல்பட்டது. இப்போது ட்ரம்ப் நிர்வாகம் இந்த SDF படையையும் சிரிய அரசு படைகளுடன் ஒரே கட்டமைப்பில் இணைக்கும் முயற்சியில் உள்ளது. இந்த ஒப்பந்தம் மார்ச் மாதம் கையெழுத்தாகி உள்ளது. அதன் மூலம் சிரியா முழுவதும் ஒரே கட்டுப்பாட்டில் போர் இயந்திரம் அமைக்கப்படுகின்றது. இது வெளிப்படையாக அமைதி ஒப்பந்தம் என்றாலும் உள்ளுக்குள் இது அமெரிக்காவில் ஸ்ட்ராட்டஜிக் நிதி பாதுகாப்பு திட்டமாகும். அமெரிக்கா தன் படைகளை சிரியாவிலிருந்து மெதுவாக வெளியே எடுக்க இந்த தந்திரம் உதவும். ஷாரா ஆட்சியை நிலைப்படுத்துவது அவசியம். இன்னும் ஒரு பெரிய சவால் இஸ்ரேல். அசாத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு இஸ்ரேல் தென் சிரியாவின் சில பகுதிகளை கைப்பற்றியது. அங்கு தன் ராணுவ தளங்களை அமைத்தது. இப்போது இஸ்ரேல் டமாஸ்கஸின் தெற்கில் ஆயுதமில்லா மண்டலம் வேண்டும் என்று கூறுகின்றது. ஷாரா இதற்கு எதிராக நேரடியாக பதில் கொடுத்ததில்லை. ஆனால் இதுவும் அவரின் தலைக்கு மேல் தொங்கும் மற்றும் ஒரு கத்தி.